கேரள மாநிலத்தில் தொடரும் கனமழையால் இதுவரை 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கேரளாவில் இன்று 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் ஏதேனும் உள்ளதா? மேலும் தொடர் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கேரள மாநிலத்துல கடந்த சில தினங்களா பாத்தீங்கன்னா கனமழை அதிக அளவுல பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்று பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழம், எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கும் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல சிறிய மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல கேரள கடற்கரை ஒட்டி உருவான குறைந்த தாழ்வழுத்த மண்டலம் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பெய்ஞ்ச மழையில பாத்தீங்கன்னா 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல அலைகள் உயரமாக அடிக்கும் என்பதால் பாத்தீங்கன்னா மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கறது மட்டும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேரளா முழுவதும் தீவிர மழை தொடரும் அப்படிங்கிறதுனால கேரள அரசாங்கம் சார்பாக எல்லா துறைகளும் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் உயிரிழப்பை தவிர்க்கும் பட்சமா எல்லாருமே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இரவு நேரங்களில் மலைப்பாங்கான இடங்களுக்கு வாகனங்கள்ல செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த கனமழை தொடரும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.